திருப்பத்தூர் மாவட்ட வாணியம்பாடியில் சுகாதாரமற்ற சிகிச்சையால் 8 பேர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டுக்கு உள்ளான அறிவு பல் மருத்துவமனையில் தமிழ்நாடு பல் மருத்துவ கவுன்சில் உண்மை கண்டறியும் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் பல் மருத்துவமனையில் கடந்த 2023ஆம் ஆண்டு சிகிச்சை பெற்ற 8 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்ததாக சுகாதாரம் தொடர்பாக ICMR இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் வேலூர் CMC மருத்துவமனை மருத்துவர்கள் நடத்திய ஆய்வில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்திய கருவிகளை சுத்தப்படுத்தாமல் மீண்டும் மறுமுறையாக தூய்மைப்படுத்தாமல் மீண்டும் அந்த நோயாளிகளுக்கு பயன்படுத்தியது தொடர்பாக மெலிசியோடிஸ் என்ற பாக்டீரியா தொற்று பரவியதாக ஆய்வின் முடிவில் தகவல்கள் வெளியானது. இது குறித்த ஆய்வு முடிவு தி லான்செட் பத்திரிகையிலும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கடந்த மே 30ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணையக்குனர் ஞான மீனாட்சி சம்பந்தப்பட்ட வாணியம்பாடி அறிவு பல் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு பல் மருத்துவமனை வருவாய்த்துறையினர் ஆகிய காவல்துறையின் முன்னிலையில் மருத்துவமனைக்கு பூட்டு போட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் 8 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து தமிழ்நாடு மருத்துவ குழுவிற்கு அறிக்கை சமர்ப்பித்து அவர்கள் ஆய்வு செய்து உரிய விசாரணை முடித்த பின்னர் அறிவிக்கை தெரிவித்ததாக மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குனர் ஞான மீனாட்சி அறிவித்திருந்த நிலையில் இன்று மருத்துவமனையில் வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் அப்பாதுரை மற்றும் விநாயகா மிஷன் மருத்துவ கல்லூரி மருத்துவர் பேபி ஜான் மற்றும் விஜய் பல்லு மருத்துவமனை பேராசிரியர் அடங்கிய குழு, தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் உண்மை கண்டறியும் குழுவினர் ஆகியோர், திருப்பத்தூர் மாவட்டம் அந்த சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஞான மீனாட்சி ஆகியோர் மருத்துவ கல்லூரி அந்த மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை முன்னிலையில் பூட்டப்பட்டிருந்த அந்த மருத்துவமனையை திறந்து ஆய்வு மேற்கொண்டு பல் மருத்துவர் அறிவரசன் அவர்களுக்கு அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இது குறித்து மருத்துவ அறிக்கை தமிழ்நாடு மருத்துவ குழுவினர் விசாரணை முடித்த பின்னர் தெரிவித்ததாக மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஞான மீனாட்சி தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.